மக்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு போட்டில் எத்தனை டன்னு ஏற்றலாம் டோட்டல்? 150 டன் வரை ஏற்றலாண்ணா மக்களே. 150 டன் கெப்பாசிட்டியில் வந்து இந்த கல்லை ஏற்றலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியில் போனால் 250 டன் வரைக்கும் இதில் வந்து சரக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாமே செயற்கை பவளப்பாறைகள். நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குந்துகால் பகுதியில் நிறையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போட்லேயே கிரேன் இருக்குது. இந்த போட்லேருந்து கிரேன் எடுத்து அப்படியே அவங்க வந்து கடலுக்குள் கொண்டு போய் இறக்குவாங்க. ஸோ இதில் வந்து உள்ளே ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ஒரு போட்டை நம்ம வந்து ஏற்கனவே பாம்பன் பகுதிக்கு வந்துருந்துச்சு. பட் இன்றைக்கி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த போட்டோட ஃபெசிலிட்டிஸை பாருங்கள். ஸோ இதுதான் இது ஸ்டேரிங் பகுதி, காம்பஸ், ஸ்பீடு, கியரு ஸ்பீடு எல்லாமே இந்த லெவலாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸோட கருவிகள், இது பெரிய ஜிபிஎஸ்ஸு செட்டு, வயர்லெஸ்ஸு எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ரூம், தங்கி இருக்கிற ரூம், டிவி, கரண்ட்டு, சார்ஜ் போடுறது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா சமையல் அறை இருக்கும், ரெஸ்ட் ரூம் இருக்குது, இந்த தண்ணி டேங்க் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கிற பகுதி நான் வரேன். தங்கச்சி மலை ஹார்பரில் தான் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ தான் போட்டே ஆடுதுங்க, அந்தளவுக்கு இப்போ தான் லோடு ஏறி இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளெல்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக அடுக்கி வச்சுக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டாங்க. இன்னும் 250 டன் வரைக்கும் இதில் ஏற்றலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிரேனு. இவங்க வந்து கொண்டு போய் எப்படி கடலுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரேனை வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த கிரேன் மூலியமாக அந்த ரோப்லேருந்து ஒரு பவளப்பாறையாக உள்ள கடலுக்குள்ளே செட் பண்ணி அப்படியே இறக்கிட்டே வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டி அந்த பகுதிகளுக்கு கொண்டு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் பகுதிகளிலுமே இந்த ஒரு பவளப்பாறைகளை வந்து
கடலுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. குந்துகால் பகுதியில் அந்த பவளப்பாறைகள் செய்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஊரில் இருக்கவங்க பாருங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த போட்டோட லென்த்து பாருங்கள். ஸோ எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து தொழிலுக்கும் இது தொழில் மேக்ஸிமம் தொழிலுக்கு போகாது, ரேராக போகலாம். பட் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சரக்குகள் ஏற்றுறது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு, ஒரு கட்டட வேலைக்கு தேவையான சரளிக்கல், ஜல்லி, சிமெண்ட்டு, அப்புறம் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள், இந்த மாதிரியான லோடு ஏற்றுறதுக்கு தான் இந்த ஒரு மச்சுவா கோட்டியான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மச்சுவான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல தோணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு பயங்கர ப்ராசஸ் பாருங்கள். நிறைய வேலைகள் இருக்குது. ஏற்றி இறக்கி திரும்ப மறுபடியும் போய் கிரேனில் கொண்டு போய் மறுபடியும் கடலுக்கு இறக்கி, இது வந்து ஒரு மாதமாக வந்து இனிமேல் இங்கே வந்து ஒரு ஒன் மந்த்து ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குது, இந்த செயற்கை பவளப்பாறை எங்கே வர போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் கேட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தகவல் தர்றேன். ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி செயற்கை பவளப்பாறைகளை கடலுக்குள்ளே இந்த மாதிரி மீன்களுக்காக மீன் இனப்பெருக்கத்துக்காக உள்ளே கொண்டு போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்ச கருத்துக்களை பற்றினதை வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். வெளியே